தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து காமராஜரை இழிவுபடுத்துகின்ற விதமாக இளைய காமராஜர் என்றும் சின்ன காமராஜர் என்றும் தங்களுடைய ஆதரவாளர்களால் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதை விட ஒரு மோசமான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன காரணம், என்ன செய்தாங்க அப்படின்னா, காமராஜருடைய உண்மையான முகத்தோற்றத்தை புதிய ஒரு தொழில்நுட்பத்தில் வரைஞ்சி விஜய் சேரில் இருக்க மாதிரியும் காமராஜர் நட்டம் நிற்கிற மாதிரியும் காமராஜரை இழிவுபடுத்துகின்ற விதமாக படங்களை எல்லாம் வரைஞ்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மக்களும் அதை காமராஜர் நினச்சி அதை இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செய்து காமராஜருடைய உண்மையான முகத்தோற்றை அழிப்பதற்காக ஒரு சில கும்பல் சதி திட்டம் தீட்டி காமராஜருடைய முகத்தை தவறான முறையிலே வரைந்து உண்மையான முகத்தை மறைத்து அதை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறத்தில் நாளை காலை 11 மணிக்கு சாலி கிராமத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அந்த திருவுருவ சிலைக்கு முன்பு நம்முடைய சமுதாய தலைவர்கள், அதாவது நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய என்னுடைய இனிய நண்பர் அண்ணன் மின்னல் ஸ்டீபன் அவர்கள், நாடார் பாதுகாப்பு பேரவையினுடைய தலைவர் என்னுடைய அண்ணன் சீனிவாசன் அவர்கள், என்னுடைய நீண்டகால நண்பர் என்னுடைய அண்ணன் அகில இந்திய நாடார் மகாசபை தலைவருடைய தலைவர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள், இவர்கள் 3 பேரும் சேர்ந்து நடிகர் விஜய் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்து சாலி கிராமத்தில் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவச் சிலைக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்காங்க. இங்கிருந்து நாங்கள் அங்கே வர முடியாத ஒரு சூழல்கள் இருந்தாலும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் சென்னை போன்ற அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கங்க. இது மின்னல் ஸ்டீபன் தானே கூப்பிடுதாரு, கார்த்திகேயன் தான் கூப்பிடுதாரு, சீனிவாசன் நாடார் தானே கூப்பிடுதாரு நினைக்காதீங்க. நம்முடைய சமுதாயத்திற்காக போராடுவதற்கு, நம்முடைய சமுதாய தலைவர்களை இழிவுபடுத்துகின்ற போதெல்லாம் போராடுவதற்காக முன்னெடுத்து வருகின்றவர்களை ஊக்கப்படுத்துங்க, அவர்களுக்கு ஆதரவாக நில்லுங்க. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, யார் இந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடுவதற்கு தயாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக அரசியலுக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாடாருங்க ஒரு ஒற்றுமையோட அந்த இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற அந்த 3 தலைவர்களையும் நீங்கள் ஊக்குவிக்கின்ற வகையில் அவருடைய ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற்றாதான் அடுத்தவன் யோசிச்சு பார்ப்பான். அதாவது காமராஜரை இழிவுபடுத்தினாலோ, நாடார்களை சிண்டினாலோ, நாடார்களை தவறாக பேசினாலோ இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவார்கள், மிகப்பெரிய அளவில் ஒன்று கூடுவார்கள் என்ற ஒரு வரலாற்று சாதனை படைக்க வேண்டும். அதனால் நாளை காலை சென்னையில், அதாவது நாளை புதன்கிழமை நாளை காலை 11 மணிக்கு சாலி கிராமத்தில் இருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவச் சிலைக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை கண்டித்து நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய நாடார் சமுதாய மக்கள், நாடார் சமுதாய இளைஞர்கள், இதுவும் இவர்களை போன்று இன்னும் சென்னையில் நிறைய நாடார் சங்கங்கள்லாம் இருக்கு, மற்ற நாடார் சங்கங்களும் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இவருடைய ஆர்ப்பாட்டத்தில், இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு ஏற்பட்ட அந்த களங்கத்தை துடைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் என் சமுதாய சொந்தங்களாகிய உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.